வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்க குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 விசில்லையே நல்லா வெந்துருச்சுங்க. இது மாதிரி இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மசிச்சுக்கணுங்க. ஒருவேளை தண்ணி விட்டுருந்தா நீங்கள் கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துருவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக பெப்பரை. ஆப்ஷனல் தாங்க மேகி. நான் ஃப்ளேவருக்காக மேகி மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பெசரி வச்சுட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துங்க, நம்ம பெசரி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா நான் ஃபுட் பேக்கிங் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், என்கிட்ட அது இருந்தது. அதில் வச்சு நல்லா சப்பாத்தி உருளையால் நல்லா திரட்டி எடுத்துப்போங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஈவனாக ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம். நான் பீஸா கட்டர், அந்த ஸ்பூனில் உள்ள பீஸா கட்டரை வச்சு ஈவனாக ஸ்லைஸ் பண்ணுறேங்க. ஸ்லைசஸ் போடும்போது வந்துங்க, இந்த ஓரத்தில் இருக்குல்ல, அது ஷேப்பாக இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு அதை திரும்ப அகைன் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால நான் குறுக்க ஒரு ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கிறேன். சின்ன சின்ன இது ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் போட்டுக்கிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நக்கெட்ஸ் கட்டர் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ ஸ்டிக்ஸை வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங் பண்ணிவிடுவாங்க. கோட்டிங் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க 2 பொருள் வந்து, ஒன்று வந்து எக்கும், இன்னொன்று வந்து ஓட்ஸும் எடுத்துருக்காங்க. எக்கு வேண்டான்றவங்க மைதா மாவையும் தண்ணியை இது பண்ணி நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அண்ட் தென் எடுத்துகிட்டு ஓட்ஸில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஓட்ஸ் பரவுற மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்ஸையும் இதே மாதிரி கோட் பண்ணி வச்சுருவோங்க. இப்போ கோட் பண்ணியிருக்க பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசரில் வைப்போங்க. ஒரு 1/2 hour போல் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா 1/2 hourக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம். நல்லா இதாக இருக்குங்க, பாண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெயை வச்சு பொரிக்க ஆரம்பிக்கலாங்க. எண்ணெய் சூடான உடனே நல்லா நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போங்க. அவ்வளோதாங்க, நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மயனீஸோட சாஸோடையும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.